ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இந்த காம்படிஷனல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி தமிழ் டுட்டோரியல் என்ன பார்க்க போறோம்னாக்கா, முக்கிய கேள்விகள் அதுக்கான விளக்கங்களையும் பார்க்க போறோம். நீங்க எப்பயுமே ஒரு கொஸ்டின் படிக்கும்போது அதுக்கான சாய்ஸை மட்டுமே படிக்காம அந்த சாய்ஸை பத்தி தெரிஞ்சுக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்ச ஆண்டு எப்படி 1947 அப்படின்னாக்கா, அந்த 1947 கூட தொடர்புடைய சில விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? எப்பயுமே வந்து நேரோ மைண்டடா இருக்காம கொஞ்சம் அது கூட கொஞ்சம் வைடா கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு ஃப்ரெண்ட் கமெண்ட் போட்டிருக்காரு. அது என்னன்னு பார்ப்போம். ரவிக்குமார் அப்படின்ற ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. நைஸ் அண்ட் சிம்பிளி சூப்பர், உங்கள் சேவை வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி ரவிக்குமார். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கால வரிசைப்படி எழுதுக. அதாவது இந்த வருஷத்தோட வருஷப்படி எழுதணும். இவங்கெல்லாம் யாருன்னு தெரியுதுல்ல, நம்ம இந்தியாவோட முன்னாள் ஜனாதிபதிகள். ஸோ இவங்கள வந்து நம்ம வருஷ கிரகமா எழுதணும். அதாவது 1 ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இதுக்கு 4 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சாய்ஸ் வந்து எப்படி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து இதுதான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஆர் வெங்கட்ராமன். இவர் வந்து எப்பனாக்கா 1987 டு 92 வரைக்கும் நம்ம இந்தியாவோட ஜனாதிபதியா இருந்திருக்காரு. ஓகேவா? இவர் வந்து 8வது குடியரசுத் தலைவர். அதாவது முதல்ல 4 தான் வரணும். ஓகேவா? 4 தான் ஃபர்ஸ்ட். அடுத்தது செகண்டா வந்து 1992 டு 97 வரைக்கும் டாக்டர் சங்கர் தயாள் சர்மா. இவர் தான் வந்து அடுத்தது 9வது குடியரசுத் தலைவர். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் 2வது டாக்டர் சங்கர் தயாள் சர்மா. அடுத்தது தேர்டு பாத்தீங்கன்னா யாருனாக்கா KR நாராயணன். இவர் வந்து 1997 டு 2002. அடுத்தது தேர்டு. ஓகேவா? லாஸ்டா வந்து 2002 டு 2007 வரைக்கும் டாக்டர் APJ அப்துல் கலாம். நம்ம அப்துல் கலாம் ஐயா வந்து இருந்திருக்காரு. 2002 டு 2007 வரைக்கும் இருந்திருக்காரு. இவர் வந்து இங்க கடைசி. ஓகேவா? இதான் கால வரிசைப்படி. ஓகேவா? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த். ஓகேவா? நெக்ஸ்ட், பொதுத்துறை நிறுவனத்தின் கீழ் வராத எண்ணெய் நிறுவனம் கீழ்கண்டவற்றுள் எது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி. இந்த கேள்விக்கு வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சென்னை பெட்ரோலியம் கம்பெனி, மங்களூர் சுத்திகரிப்பு அண்ட் பெட்ரோகெமிக்கல்ஸ், இந்துஸ்தான் ஆயில் கம்பெனிகள், ரிலையன்ஸ் பெட்ரோலியம் லிமிடெட். இதுல வந்து பொதுத்துறை நிறுவனம், அதாவது பப்ளிக் செக்டர் கம்பெனி எதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல வந்து ரிலையன்ஸ் பெட்ரோலியம் லிமிடெட் தான் இல்ல. ஸோ இதுதான் கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து சுவாசித்தலுக்கு பயன்படும் நிறம் ஹீமோகுளோபின். இது இரத்த சிவப்பணுக்களில் காணப்படுகிறது. அத்தகைய நிறமியற்ற ரத்தம் பெற்ற விலங்கு. அதாவது ஹீமோகுளோபின், நம்ம ரத்தத்துல வந்து ஹீமோகுளோபின் அப்படின்ற ஒரு நிறம் இருக்கு. அதான் வந்து அந்த ஹீமோகுளோபின் தான் ஆக்சிஜனை வந்து உடம்பு ஃபுல்லாவே எடுத்துட்டு போறதுக்கு யூஸ் ஆகுது. இது வந்து ரத்த பிளட் செல்ஸ்ல, அந்த ரெட் பிளட் செல் இருக்கு இல்லையா, அதுல வந்து இருக்கு இந்த ஹீமோகுளோபின். இத்தகைய நிறம் இல்லாத அந்த விலங்கு எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா கரப்பாம்பூச்சி தான். கரப்பாம்பூச்சிக்கு தான் அந்த பிளட்ல வந்து அந்த நிறமி கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் 4 செட் ஆஃப் டிசீசஸும் அதுக்கான அந்த காரணிகளையும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இப்ப பொருத்துவோம். ஃபர்ஸ்ட் வந்து காலரா. காலரா வந்து எதால பரப்பப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அது ஒரு பாக்டீரியாவால பரப்பப்படுது. இதோ காலரா விப்ரியோ காலரே அப்படின்ற ஒரு பாக்டீரியாவால பரப்பப்படுது. இது ஒரு வயிற்றுப்போக்கு நோய். ஓகேவா? அப்ப ஏவுக்கு 3. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ். ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படின்னா என்னன்னாக்கா ஆப்பிரிக்க தூங்கும் நோய். இதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னாக்கா ஆப்பிரிக்கன் ட்ரைபனோசோமியாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து ஸ்லீப்பிங் சிக்னஸ். இதை பரப்புறது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சீட் சி அப்படின்ற ஒரு ஃபிளை, அதாவது வந்து ஒரு வகையான ஈ தான் இதை பரப்புது. புரோட்டோசோவா, அதாவது இந்த ஈ வந்து புரோட்டோசோவாவை வந்து பிளட்ல செலுத்துறதால இந்த நோய் வந்து ஏற்படுது. ஓகேவா? அப்ப பிக்கு 4. பிக்கு 4. ஓகேவா? சி ஃபெல்கம். ஃபெல்கம் அப்படின்னாக்கா இது வந்து வைரல் இன்ஃபெக்ஷன், அதாவது வந்து மார்பு சளி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து வைரல் இன்ஃபெக்ஷனால ஏற்படுற ஒரு நோய். ஸோ சிக்கு 2. ஓகேவா? அடுத்தது டேண்ட்ரஃப். இந்த டேண்ட்ரஃப் எதால ஏற்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மலேசியா ஃபங்கை அப்படின்ற ஒரு ஃபங்கையால ஏற்படுது, அதாவது பூஞ்சையால ஏற்படுது. இந்த ஃபங்கை எங்க இருக்குனாக்கா நம்ம மயிர்கால்கள் இருக்கு இல்லையா, அந்த மயிர்கால்கள்ல வந்து இது வந்து வாழும். இதான் அந்த ஃபங்கை. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா சந்திராயன் 1 தொடர்புடைய சில அமைப்புகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் எது தவறானது என்பதை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல எது வந்து சந்திராயனோட தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதாவது இஸ்ரோ பாத்தீங்கன்னாக்கா இஸ்ரோ தான் அதை செலுத்துச்சு. இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் தான் அதை செலுத்துச்சு. நாசாவுக்கும், ஏன்னா நாசா வந்து ஸ்பேஸ் ரிசர்ச்ல இருக்கிறதால அதுக்கும் தொடர்பு இருக்கு. அடுத்தது பார்க். பார்க் பாத்தீங்கன்னா, அதாவது பாபர் அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் இருக்கு இல்லையா, இந்த பார்க் தான் வந்து டீப் ஸ்பேஸ் ஆண்டனா வந்து டிசைன் பண்ணாங்க.
அதாவது சந்திராயனோட டீப் ஸ்பேஸ் ஆண்டனா இருக்கு இல்லையா, அதை வந்து டிசைன் பண்ணாங்க. யார் கூட சேர்ந்துனாக்கா ECIL அப்படின்ற எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெடோட சேர்ந்து வந்து அவங்க டிசைன் பண்ணாங்க. ஸோ இந்த மூணுத்துக்குமே தொடர்பு இருக்கு. இந்த ஓஎன்ஜிசி வந்து ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன், இதுக்கு மட்டும்தான் சம்மந்தம் இல்லை. ஏன்னா வந்து இவங்க வந்து ஆயில் அண்ட் இந்த கேஸை வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ற ஒரு கம்பெனி இது. ஸோ இதுக்கும் இந்த சந்திராயன் 1க்கும் தொடர்பு இல்லை. அதனால வந்து இதுதான் நம்ம ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கீழ்காணும் வரிகளில் எது நேர்முக வரி அல்ல, அதாவது டைரக்ட் டாக்ஸ் சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் டைரக்ட் டாக்ஸ் எது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்க வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். தனி மனிதர்களோ அல்லது நிறுவனங்களோ அரசுக்கு நேரடியாக செலுத்துகின்ற பெருநிறுவன வருமான வரி, அதாவது கார்பரேட் இன்கம் டாக்ஸ், பர்சனல் இன்கம் டாக்ஸ், சொத்து வரி, இதெல்லாம் வந்து நேரடியாக அரசுக்கு செலுத்துற வரி. மறைமுக வரினா எதுனாக்கா பொருட்களை உற்பத்தி செய்யும் போது செலுத்துகின்ற கலால் வரி, எக்ஸைஸ் டியூட்டி, அப்புறமேட்டா இந்த இறக்குமதி ஏற்றுமதி பண்ற வரி, கஸ்டம்ஸ் டியூட்டி சுங்க வரி, அப்புறமேட்டா வந்து சர்வீஸ் டாக்ஸ், சேல்ஸ் டாக்ஸ், இதெல்லாம் வந்து எதுல வரும்னாக்கா மறைமுக வரியில வரும். ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் விற்பனை வரி. ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு மறைமுக வரி. மிச்சம் எல்லாமே வருமான வரி, வெகுமதி வரினா கிஃப்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து நேர்முக வரியில வரும். ஓகேவா? அடுத்து வந்து சில ஜாப்ஸும் அதுக்கான அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது தங்க கழுத்துப்பட்டை பணியாளர்கள், அதாவது இந்த காலர் ஜாப்ஸ் சொல்றாங்க இல்லையா, ரெட் காலர் ஜாப்ஸ், ப்ளூ கலர் ஜாப்ஸ், அண்ட் கோல்டன் கலர் ஜாப்ஸ், இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் பத்தி நம்ம பார்ப்போம். அதுக்கான ஒரு இது கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து தங்க கழுத்துப்பட்டை பணியாளர்கள் அப்படின்னாக்கா யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா 5ஆம் நிலை பணியாளர்கள். இவங்க வந்து 5ஆம் நிலை பணியாளர்கள். ஓகேவா? அதாவது வந்து இந்த சட்டம் அந்த நீதிபதிகளா இருக்கிறாங்க இல்லையா, அந்த ஆலோசனை வழங்குற நிலையில இருக்கிறவங்களாம் இந்த தங்க கழுத்துப்பட்டை பணியாளர்கள், அதாவது வந்து கோல்டன் காலர் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கோல்டன் காலர் ஒர்க்கர்ஸ். ஓகேவா? 5ஆம் நிலை தொழில். இது வந்து ஏவுக்கு 3. ஓகேவா? இங்கேயும் ஏவுக்கு 3 இருக்கு, இங்கேயும் ஏவுக்கு 3 இருக்கு. ஸோ நம்ம அடுத்தது பார்ப்போம். வெள்ளை கழுத்துப்பட்டை பணியாளர்கள் இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த மருத்துவம், அப்புறமேட்டா இந்த சட்டம், ஆய்வு, இந்த கல்வி நிறுவனங்கள் இதெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கதான் வந்து இந்த வெள்ளை கழுத்துப்பட்டை பணியாளர்கள். இந்த வெள்ளை கழுத்துப்பட்டை பணியாளர்கள் வந்து 4ஆம் நிலை பணியாளர்கள் இவங்களாம். ஓகேவா? அதனால பிக்கு 1. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு 1 இருக்கு பில. ஸோ நம்ம அடுத்தது பார்ப்போம். சிவப்பு கழுத்துப்பட்டை பணியாளர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா அடிப்படை, அதாவது முதன்மை தொழில் பண்றவங்கலாம் வந்து சிவப்பு கழுத்துப்பட்டை, அதாவது ரெட் காலர் ஜாப்ஸ், ரெட் கலர் ஒர்க்கர்ஸ். அதாவது இவங்களும் யாருன்னு பாத்தீங்கன்னா இயற்கை கூட ஒன்றி வேலை செய்யறாங்க இல்லையா, அந்த விவசாயிகள், அவங்களும் வந்து இதுல வருவாங்க, அடிப்படை தொழில். ஓகேவா? அப்ப சிக்கு வந்து 4. சிக்கு 4ன்றதால ஸோ நம்மளுக்கு இதுதான் ஆன்சரு. நம்ம கடைசியா இது என்னன்னு பார்ப்போம். நீல கழுத்துப்பட்டை பணியாளர்கள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா 2ஆம் நிலை தொழிலாளர்கள். அதாவது இந்த உற்பத்தி, கட்டுமானம் இதெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து நீல கழுத்துப்பட்டை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேள்வி தொகுப்புலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த கேள்வி தொகுப்பும் உங்களுக்கு வேணும்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப நான் சொன்னதுல ஏதாச்சும் தப்பு இருந்ததாக்கா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.